ஆத்ம நமஸ்காரம். ஒருமுறை பாபாவிடத்தில் என்னுடைய குழந்தை ஷீரடி பாபா, சாய்பாபா மரணப்படுக்கையில் கிடக்கிறது. என்னுடைய குழந்தை, அதை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கதறார். அப்போ சாய்பாபா சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்க அந்த மலையை கையை காமிச்சு, இந்த மலை மேலே நீ ஏறிப்போ. போகும்போது மழை, கடுமையான மழை பெய்யும். அப்போ நீ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மண்டை ஓடு ஒன்று கிடக்கும். அந்த ஓட்டு மேலே ஒரு தவளை உட்காந்துருக்கும். அந்த தவளையை ஒரு பாம்பு பிடிக்கும். தவளை மிஸ் ஆயிரும். பாம்புனுடைய வாயிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி அந்த மண்டை ஓட்டு மேலே விழுந்துடும். அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு உன் குழந்தையினுடைய நெத்தி பொட்டில் வை, குழந்தை எழுந்து நடந்துருவான்னு சொல்கிறார். இவர் அதே மாதிரி சொன்னபடி போவார். அங்கே அத்தனை சம்பவங்களும் சம்பவிக்கும். அதை எடுத்துகிட்டு குழந்தை நெத்தியில் வச்சு குழந்தை பொழைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது மூட நம்பிக்கையா இல்லை அறிவினுடைய உச்சமா? இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு குழந்தைக்கா, குழந்தைய காப்பாற்றணும்னு ஓடி வந்த தகப்பனுக்கான்னு நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா தெரியும். அது தகப்பனுக்கான, அவன் இந்த சொல்லின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கான ஒரு பரீட்சை. இந்த மூட நம்பிக்கையான பரீட்சையை எவன் ஒருவன் ஏற்று செயல்படுறானோ அவனே இங்கே வின்னர். அதனால தான் நம்ம சொல்கிறோம், மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே திரிக்கப்பட்ட வார்த்தை. அது இறைவனை பிடிப்பதற்கான மிகப்பெரிய பாலம். அந்த பாலத்தின் வழியாக தான் நாம் பெரும் ஆற்றை கடக்க முடியும். இதை நீங்கள் மனதில் ஊண்டி பிடிக்கணும். நான் அறிவாளி அப்படின்னு சொல்லி இதிலிருந்து டைவர்ட் ஆகி வெளியே போனவன்லாம் வீணாக போயிட்டான். ஆத்ம நமஸ்காரம்.